ஜவ்வரிசி சேர்த்து பணியாரம் செஞ்சு பார்த்திருக்கீங்களா? செஞ்சதுலன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. எப்பயும் செய்யறதை விட கொஞ்சம் மொறுன்னு சாஃப்டா கிடைக்கும். ஆறினாலும் சாஃப்டா இருக்கும். மாவு கம்மியா இருந்தா கூட மேனேஜ் பண்ணிக்கலாம். 3ல இருந்து 4 பேர் சாப்பிடுறதுக்கு சும்மா 3 கைப்பிடி அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது பாத்தீங்கன்னா எந்த ஜவ்வரிசி வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு குக்கர்ல ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. தண்ணி நிறையவும் ஊத்த வேண்டாம், பத்தாமையும் ஊத்திடக்கூடாது. 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் கல்யாணமாயி மாமியார் வீட்டுக்கு போனப்ப பக்கத்துல இருந்தவங்க எனக்கு சொன்னாங்க, மாவு கம்மியா இருந்தா இந்த மாதிரி பண்ணி மேனேஜ் பண்ணிக்கலாம், நல்லாவும் இருக்கும்னு சொன்னாங்க. ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பாக்குறேன், நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் தண்ணி இருக்கு, ஆனா இது அப்படியே கெட்டி ஆயிரும். தண்ணியை வடிச்சிட வேண்டாம். இப்ப அடுத்தது மாவோட சேர்க்கறதுக்கு 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். சாப்பர்ல போட்டு வெட்டிக்கலாம். நீங்க ஃபைனா சாப் பண்றதுக்கு முடியும்னா நீங்க கத்திலேயே சாப் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நான் 2 தான் எடுத்திருக்கேன். நீங்க இன்னொன்னு கூட சேர்த்து எடுத்துக்கலாங்க. பணியாரத்துக்கு வெங்காயம் நிறைய போட்டா சூப்பரா இருக்கும். பச்சை மிளகாய் இஞ்சியெல்லாம் வெட்டி வதக்கணும்னா எடுத்து வச்சிருவாங்க. அதனாலதான் நான் இதோடவே சாப் பண்ணிட்டேன். எடுத்து வைக்கிற வேலை இருக்காது பாருங்க. இப்ப மாவும் நான் இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 10 கரண்டி அளவுக்கு இட்லி மாவு தான் எடுத்து வச்சிருக்கேன். மாவு கெட்டியா தான் இருக்கு. இப்ப அதோட இந்த ஜவ்வரிசி ஆறினதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. நான் வெந்ததுக்கு அப்புறம் திறந்து காமிக்கும் போது தண்ணி இருந்துச்சு. இப்ப நல்லா கெட்டி ஆயிடுச்சுங்க ஜவ்வரிசி. அதனால உங்களுக்கு மாவு இலக்கமா எல்லாம் லூஸ் எல்லாம் ஆகாது. நல்லா கரெக்டான திக்னஸ்ல கிடைக்கும். இப்ப அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் உள்ள சேர்த்துட்டேன். இப்ப இந்த வெங்காயம் எல்லாம் அப்படியே கூட நீங்க சேர்க்கலாம். ஆனா கடுகு உளுந்து பருப்பு வதக்கி சேர்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்கும்ன்றதுனால 2 ஸ்பூன் எண்ணெயில கடுகு, கடலை பருப்பு, உளுந்து பருப்பு கொஞ்சம் தாராளமா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி இருக்கு இல்லையா, சாப் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதுவும் சேர்த்து வதக்கிக்கலாம். கருவேப்பிலையும் வெட்டி போட்டுக்கோங்க. அப்படியே முழுசா போட்டோம்னா எடுத்து வைப்பாங்க. அதனால எப்பவுமே நான் கட் பண்ணி சேர்த்துக்குவேன். அவ்வளவுதான். இது வதக்கி சேர்க்கும் போது ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்குங்க. அப்படியே சேர்த்தும் பண்ணலாம். நீங்க வேணும்னா கேரட் துருவி சேர்த்துக்கலாம். இல்ல கேபேஜ் நீங்க பொடி பொடியா நல்லா ஃபைனா சாப் பண்ணி அது கூட நீங்க சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு இதுவும் கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா மாவோட கலக்கணும். நான் எப்பவுமே பணியாரத்துக்குலாம் தனியா எல்லாம் மாவு அரைக்கவே மாட்டாங்க. இட்லி மாவு தான், அதே மாவு தான் தோசையும் ஊத்துவேன். அதே மாவுல பணியாரமும் செஞ்சுக்கலாம். உளுந்து கொஞ்சம் அதிகமா இருந்தா மட்டும் 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு கடையில வாங்கினதோ நம்ம வீட்டுல செஞ்சதோ அது கொஞ்சம் கலந்துக்கோங்க. சரியா போயிடும், ஒட்டாம வரும். அவ்வளவுதான். இப்ப நம்ம வதக்கி வச்சிருந்த வெங்காயம் அதெல்லாமே உள்ள சேர்த்து நல்லா கலந்துட்டோம். அப்புறம் என்னங்க, பணியாரமா சுட்டு எடுக்க வேண்டியதுதான். எண்ணெய் கொஞ்சம் தாராளமா ஊத்தி சுட்டீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியா கிடைக்குங்க, மொறுன்னு வரும். ஆனா நான் எப்பவுமே கொஞ்சம் அளவாதான் ஊத்துவேன். எண்ணெய் அளவா ஊத்தி உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க எப்பயும் பணியாரம் சுடுற மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. பணியார கல்லுல மாவு ஊத்தும் போது பாத்தீங்கன்னா எப்பவுமே நிறைச்சு ஊத்தக்கூடாது. அந்த கரெக்டா அந்த குழியோட அளவுக்கு மட்டும்தான் நீங்க ஊத்தணும். மீடியம் ஃபிளேம்ல வச்சு எப்பவுமே வேக வைக்கணுங்க. ஃபாஸ்டா வச்சீங்கன்னா மேல பூரா கரிஞ்சிரும், உள்ள மாவா இருக்கும், சாப்பிடறதுக்கு நல்லாவும் இருக்காது. அதனால எப்பவுமே மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. முதல் அடைசல் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும், அந்த கல்லு சூடாகிறதுக்கு. அடுத்த அடைசல் டக்கு டக்குன்னு ஆயிருங்க. நீங்க மூடி வச்சு கூட பணியாரம் சுட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுட்டு 2 பக்கமே நல்லா சுட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பர் சாஃப்டான பணியாரம் கிடைக்கும். அதாவது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி எண்ணெய் நீங்க அதிகமா ஊத்தி கொஞ்சம் நேரம் விட்டு சுட்டு எடுத்திருந்தீங்கன்னா நல்லா மேல மொறுன்னு கிடைக்கும். உடனே சாப்பிட்றதா இருந்தா மொறுன்னு சுட்டு எடுத்துக்கோங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு இல்ல கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்றதா இருந்தா கொஞ்சம் முன்னாடியே எடுத்துக்கோங்க, வெள்ளையா இருக்கும் போதே.